Hi guys, welcome to my channel. கடைசியாக நாங்கள் சாம்சங் மொபைலில் உள்ள முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஏனைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கும். வீடியோக்குள்ளே போக முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்க ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பேனில் பண்ணிச்சுக்கோங்க. பண்ணிச்சு 3 டாட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பட்டன் ஆர்டரை செலக்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு இந்த பட்டன், உங்களுக்கு எந்த பட்டன் நீங்கள் கூட யூஸ் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு ஆரம்பத்தில் வச்சுக்கொள்ளலாம். டேட்டா ஆன் பண்ணுறதெல்லாம் ஆரம்பத்தில் வராது, அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிச்சு தான் நீங்கள் டேட்டா ஆன் பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான டோச் டேட்டா அது நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனில் ஒரு தடவை பண்ணிச்சுன்னு சொன்னால் வர மாதிரி வச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தடவையே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணிச்சு டேட்டா ஆன் பண்ணிக்கொள்ள முடியும். இதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பட்டனை உங்களுக்கு ஆர்டருக்கு செட் பண்ணிக்கொள்ள முடியும். திரும்ப நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனில் பண்ணிச்சு 3 டாட்டை செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் பார் இருக்குது, ஸ்டேட்டஸ் பாரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டணுமா வேணான்னு சொல்லி செட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு வேணாட்டி அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. அப்படி வேணுமென்னு சொன்னால் எனேபிள் பண்ணி அதில் உங்களுக்கு எத்தனை நோட்டிஃபிகேஷன் காட்டணும்னு சொல்லி ஃபஸ்ட்டில் உள்ளதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 10 மெசேஜ் வந்துருந்துன்னு சொன்னாக்கா அது 10 அந்த மேலே நம்பர் தான் காட்டும், எத்தனை மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி. அடுத்தது எத்தனை மெசேஜ் வந்துருந்துன்னு சொன்னால் அதில் 3 தான் உங்களுக்கு மேலே காட்டும். அடுத்தது உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறதுக்கு வச்சுக்கொள்ள முடியும். லாஸ்ட்டில் உள்ளது ஷோ பேட்டரி இன் %. அது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருந்து உங்களுக்கு எத்தனை % சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனில் பண்ணிக்காமல் உங்களுக்கு டிஸ்பிளேயாலே உங்களுக்கு எத்தனை % சார்ஜ்னு சொல்லி ஈஸியாக உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்தது கீபேட் எடுத்து 3 டாட் செலக்ட் பண்ணி செட்டிங்குள்ளே போங்க. ரெக்கார்டிங் கால்ஸ், இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோரில் போய் கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிப்பாங்க. ஆனால் சாம்சங்கில் அப்படி இல்லை. மொபைல்லே உங்களுக்கு ஆட்டோ ரெக்கார்டிங் வேணுமா இருந்துன்னு சொன்னால் அல்லது சும்மா வர கோலை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுமா இருந்துன்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லை உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கோலையும் ஆட்டோ ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேவையான ஒரு நம்பரை மட்டும்தான் அதில் வர கோலை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண இருந்துச்சுன்னா அந்த நம்பரை ஆட் பண்ணி அந்த கோலை மட்டும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ண கால் லிஸ்ட் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் ரெக்கார்டிங் கால்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே போகணுன்னு சொன்னால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். ரெக்கார்ட் பண்ணக்கூடிய கால்ஸ் ஸ்டோரேஜ் எதுக்கு செலக்ட் பண்ணணுமோ, SD கார்டோ ஃபோன் மெமரிக்கோ செலக்ட் பண்ணிக்கொள்ளும். ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னால் 3 டாட் செலக்ட் பண்ணேன்னு சொன்னால் அதில் ஸ்டாப் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆட்டோ ரெக்கார்ட் கொடுத்து இல்லைன்னு சொன்னாக்கா ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அதில் 3 டாட் செலக்ட் பண்ணி ரெக்கார்டு கொடுத்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கால் அலர்ட்ஸ் அண்ட் ரிங் டோன்ஸ் அதை செலக்ட் பண்ணி வைப்ரேட் வென் ஆன்சர் அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கால் ஆன்சர் பண்ணத்தோடே ஃபோன் வைப்ரேட் ஆகும். அது மூலியமாக உங்களுக்கு அறிஞ்சிக்கொள்ள முடியும் நீங்கள் கால் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி ரெண்டாவது காலை அந்த கட் பண்ணத்தோடே உங்களுக்கு வைப்ரேட் ஆகும். அது மூலியம் உங்களுக்கு அறிஞ்சிக்கொள்ள முடியும் நீங்கள் காலை கட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. அடுத்தது டோன் வென் கால் கனெக்டட், நீங்கள் கால் கனெக்ட் பண்ண அந்த கால் ஆன்சர் பண்ணதுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். அதே மாதிரி அதுக்கு கீழே உள்ளது காலை எண்ட் பண்ணதுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு கால் ஆன்சர் பண்ணிட்டீங்க, காலை கட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். இது அது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த டிக்கை எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக அறிஞ்சிக்கொள்ள முடியும் கால் கட் ஆகிடுச்சு, கால் ஆன்சர் ஆகிடுச்சின்னு சொல்லி. ஃபஸ்ட்டில் உள்ள ரெண்டே நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னால் கால் ஆன்சர் ஆகும் போதும் கால் கட் ஆகும் போதும் வைப்ரேட் ஆகும் ஃபோன். அடுத்த ரெண்டும் நீங்கள் கால் ஆன்சர் பண்ணதுக்கு பின்னாலையும் காலை கட் பண்ணதுக்கு பின்னாலையும் ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். மூலியமாக உங்களுக்கு ஈஸியாக அறிஞ்சிக்கொள்ள முடியும் கால் ஆன்சர் ஆகிட்டு கால் கட் ஆகிடுச்சுன்னு சொல்லி. இன்னும் உங்களுக்கு ரிங் டோன்ஸும் வைப்ரேஷனும் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னதுன்னா இல்லை உங்களுக்கு வச்சுக்கொள்ள முடியும். வைப்ரேஷன் உங்களுக்கு எந்த மூட்டில் வேணுமென்னு சொல்லி ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கு, அந்த உங்களுக்கு தேவையான ஒரு பேட்டர்னில் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். லாஸ்ட்டில் உள்ளது ப்ளே கீபேட் டோன்ஸ், அது வேணுமா இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீபேட் டச் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்ட் வேணாம் இருந்துச்சுன்னாக்கா அந்த டிக்கை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கோங்க.
அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஆன்சரிங் அண்ட் எண்டிங் கால்ஸ். இதில் முதலாவது இருக்குது ரீட் காலர் நேம்ஸ் அலவுட். இந்த டிக்கை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னால் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான். உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய நேம் ரீட் ஆகும், அந்த நேம் ப்ளே ஆகும். உங்களுக்கு மொபைலில் பார்க்கவே தேவையில்லை, யார் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக அறிஞ்சு கொள்ள முடியும். இது உங்களுக்கு ப்ளூடூத் அண்ட் ஹெட்செட்டுக்கு மட்டும் வேணுமானு சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சொன்னால் ப்ளூடூத் ஹெட்செட் ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு செட் பண்ணிக்க முடியும். அது ஆன்சர் ஆட்டோமேட்டிக்லி. இது வேணுமென்னு சொன்னால் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய கால் எத்தனை செகண்டில் ஆட்டோ ஆன்சர் ஆக வேணுமென்னு சொல்லி 2 செகண்டா 5 செகண்டா அல்லது 10 செகண்டா அதுக்கு மேலே வேணுமென்னு சொன்னால் டைம் செட் பண்ணி அத்தனை செகண்டில் ஆட்டோ ஆன்சர் ஆக வேணுமென்னு சொல்லி செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். இது இயர்பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அல்லது ஹேம்ஃப்ரீ யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தேவை இருந்துன்னு சொன்னால் தேவையான டைம் செட் பண்ணி இதை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் வந்துட்டு குயிக் டிக்ளைன் மெசேஜ். இது கால் வரக்கூடிய நேரத்தில் கீழே ஸ்வைப் பண்ண மாதிரி வரும். ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ அல்லது கால் யூ பேக் லேட்டர் அல்லது ஐ எம் பிஸி நவ், இது மாதிரியான உங்களுக்கு தேவையானது இதில் டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். அந்த நேரத்தில் கால் வரக்கூடிய நேரத்தில் ஈஸியாக உங்களுக்கு டைப் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை, அதை சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கால் டிஸ்பிளேவில் யூஸிங் ஆப்ஸ். இது கேம் ப்ளே பண்ணக்கூடியவங்களுக்கு அல்லது முக்கியமான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா அந்த நேரத்தில் கால் வந்து என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும், டிஸ்பிளேயில் கால் தான் ஷோ ஆகும், அந்த அப்ளிகேஷன் கேன்சல் ஆகிடும். இந்த நேரத்தில் நீங்கள் பப்அப் அல்லது மினி பப்அப் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா கால் வந்து என்ன சொன்னால் அது மினியாக டிஸ்பிளேயில் காட்டுற மாதிரி மினியாக தான் வரும். இதே நேரத்தில் நீங்கள் கீப் கால் இன் பப்அப் அதே டிக் எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா கால் ஆன்சர் பண்ணுன்னு சொன்னாலும் ஃபுல் டிஸ்பிளே வராது, அது மினியாக தான் ஷோ ஆகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஈஸியாக காலை ஆன்சர் பண்ணி கதைச்சிட்டு கட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது டிஸ்பிளேயில் உள்ள ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். பிரைட்னஸ், ரெண்டாவது ஆட்டோ பிரைட்னஸ். அது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து இருட்டில் சொன்னாக்கா உங்களுக்கு லோ பிரைட்னஸும், வெளியில் போன நேரத்துக்கும் உங்களுக்கு ஹையாக பிரைட்னஸ் வேணும்னு சொன்னால் அது ஆட்டோவாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அடுத்தது டார்க் மூட் வேணுமென்னு சொன்னாக்கா இந்த டிக் எனேபிள் பண்ணிக்கோங்க. நைட் டைமில் யூஸ் பண்ணுறதா இருந்துன்னு சொன்னால் அல்லது உங்களுக்கு டார்க் மூட் எனி டைம் யூஸ் பண்ணுறதா சொன்னால் அந்த டிக் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபொண்ட் சைஸ் அண்ட் ஸ்டைல். இதில் என்ன சைஸில் என்ன ஸ்டைலில் ஃபொண்ட் வேணுமோ அந்த ஸ்டைலில் அந்த சைஸில் ஃபொண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கொள்ள முடியும். இன்னும் இரண்டாவதுக்கு இருக்குது போல்ட் ஃபொண்ட். இதை டிக் எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா லெட்டர் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்கும், வேணுமானவங்க அதையும் செட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது ஸ்க்ரீன் ஜூம். இது நார்மல் மெசேஜை என்ன அளவில் செட் பண்ணுறேன்னு சொல்லி அது மெசேஜுக்கு போய் செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ். இது என்ன அப்ளிகேஷன் எந்த சைஸில் வேணுமென்னு சொல்லி இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் ஃபுல் வியூ டிஸ்பிளே தான், அதனால் உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபுல் ஸ்க்ரீனில் வேணும் என்று சொல்லி அதில் செட் பண்ணி கொள்ளும். அடுத்தது வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். ஹோம் ஸ்க்ரீன் முக்கியமான ஃபீச்சர்ஸ்வல் ட்ரிக்ஸ்வலை பற்றி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டேன். பார்க்காதவங்க என்னென்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான முக்கியமான விஷயங்கள் அதில் சொல்லிக்கிறேன், மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நேவிகேஷன் பார், இதை பற்றியும் அந்த வீடியோவில் போட்டிக்கிறேன். அடுத்தது லாஸ்ட்டில் ப்ளூ கலரில் இருக்குது லாங்குவேஜ் அண்ட் இன்புட்ன்னு சொல்லி, அது வந்துட்டு உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை உங்களுக்கு மொபைல்லேயே செட் பண்ணிக்கொள்ள முடியும். இதற்காக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை தமிழ், சிங்களம், அரபிக் தேவையான லாங்குவேஜை மொபைல்லேயே செட் பண்ணிக்கொள்ளும். அடுத்தது அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்மார்ட் பாப்அப் வியூ அதை செலக்ட் பண்ணி இதில் உங்களுக்கு தேவையான எந்த அப்ளிகேஷன் வேணுமோ நார்மல் மெசேஜ், அது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு அதில் வரக்கூடிய மெசேஜ்கள் உங்களுக்கு ஒரு பாப்பப்பாக உங்களுக்கு அது ஷோ ஆகும். உங்களுக்கு ஈஸியாக என்ன வேலை செஞ்சுட்டீங்கன்னு சொன்னாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்னு சொன்னால் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த மெசேஜை பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கொள்ள முடியும். இது இப்படி டிஸ்பிளேயில் ஓப்பன் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை செட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளும். கலர் வேணும்னு சொன்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜை நீங்கள் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகாமல் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதா இருந்துன்னு சொன்னாலும் அந்த மெசேஜை பார்க்குறதா இருந்துன்னு சொன்னாலும் ஈஸியாக செஞ்சுக்கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் அதில் நீங்கள் டிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கொண்டால் போதும். அடுத்தது உங்கள் மொபைல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணி அதில் இதை செலக்ட் பண்ணின்னு சொன்னால் ஸ்க்ரீன் ரீடர் இருக்கும். இது கண் தெரியாதவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். கண் தெரியாதவங்க அவங்க எதை டச் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. வாய்ஸ் அசிஸ்டன்ட் அதை அலோவ் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா அவங்க எதை டச் பண்ணுறாங்கன்னு சொல்லி அது அவங்க டச் பண்ணும்போது அது ரீட் ஆகும். அதை டபுள் கிளிக் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா அது ஓப்பன் ஆகும். இதன் மூலயமா அவங்களுக்கு கண் தெரியாதவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்.
இது கீழால் விசிபிலிட்டி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு பின்னால் ரெண்டாவதுக்கு ஹை கான்ட்ராஸ்ட் ஃபாண்ட்ஸ் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அந்த லைட் கலரில் இருக்கிற எழுத்தெல்லாம் உங்களுக்கு டார்க் கலராக இருக்கும். அதுக்கு கீழால் ஹை கான்ட்ராஸ்ட் கீபோர்ட். இதில் உங்கள் கீபோர்டை ஒயிட் கலராக இருக்கிற கீபோர்டை ப்ளூ கலர் வேணுமா, பிளாக் கலர், yellow கலரில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். கீபோர்ட் அப்ளிகேஷன் எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே ஃபோன்லேயே உங்களுக்கு கீபோர்டை கலரை செட் பண்ணிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜையும் செட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்தது ரிமூவ் அனிமேஷன்ஸ் இருக்குது. அது வந்துட்டு கேம் ப்ளே பண்ணக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்கள் மொபைலில் உள்ள அனிமேஷன் இதெல்லாம் ஆஃப் ஆகிடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் ஃபோன் ஸ்பீடான மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை ரிமூவ் அனிமேஷன்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த மொபைல் ஒரு ஸ்பீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். அது இன்டராக்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி சொன்னாக்கா ரெண்டாவதுக்கு இருக்குது அசிஸ்டன்ட் மெனு. அசிஸ்டன்ட் மெனு செலக்ட் பண்ணி அதை ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா அவங்க மேலால் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மெனு அந்த ஐஃபோனில் வர மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் மெனு உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு கலரை அட்ஜஸ்ட் பண்ணி கண்ணுக்கு விளங்குற மாதிரி சைஸுக்கோ சிறுசாவோ பெருசாவோ அதை உங்களுக்கு வச்சுக்கொள்ள முடியும். இதன் மூலிமா உங்களுக்கு ஹோம் பட்டன், பேக் பட்டன், ஸ்க்ரீன்ஷாட் வால்யூம், ஸ்க்ரீன் ஆஃப்னு சொல்லி அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு அது தேர்வான செட் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட சைஸ் உங்களுக்கு வச்சுக்கொள்ள முடியும். லார்ஜ் வேணுமா, மீடியம் வேணுமா, ஸ்மால் வேணுமான்னு சொல்லி. இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது அதிலே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி மூணாவதுக்கு இருக்குது ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன். இது ஆஃபில் இருக்குது. இது ஆன் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் உங்கள் மொபைலில் உள்ள ஃப்ளாஷ் எரிய ஆரம்பிக்கும். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு மொபைலில் உள்ள தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னால் ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, பாய் பாய்.